ஜுபிஸ் சேனல். இன்னைக்கு என் மம்மி உங்களுக்கு ரெட் அரிசி புட்டு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வீட்டில் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ரெட் அரிசி புட்டு செஞ்சோம். யூஸ்வலி எப்போவுமே வீட்டில் ஒயிட் அரிசி புட்டு தான் செய்வோம். இன்றைக்கி சரி ரெட் அரிசியில் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்க்கலாம் சொல்லி ட்ரை பண்ணியிருக்கோம். ரெட் அரிசி புட்டு செய்கிறதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு கடையில் போயிட்டு 1 kg ரெட் ரைஸ் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம். நான் எங்கே வாங்கினேன் பார்த்தீங்கன்னா ஆவடியிலேயே ஒரு ஹோல்சேல் ஷாப் இருக்குது, அங்கே தான் எப்போவுமே வாங்குவேன். அது பேர் ஆர்கே. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே தான் நல்ல சீப் அண்ட் பெஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். அங்கேருந்து போய் அரிசி வாங்கிட்டு வந்துட்டு யூஸ்வலாக எப்படி நீங்கள் சாப்பாடுக்காக அரிசி கழுவுவீங்களோ அப்படி அந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 to 5 டைம்ஸ் தண்ணியில் வாஷ் பண்ணி அரிசி எடுத்து நல்லா சன்னில் காய வச்சுக்கிட்டேன். சன்னில் காய வச்ச அப்புறம் நீங்கள் பக்கத்தில் இருக்க மிஷின் கடைக்கு போயிட்டு நீங்கள் புட்டுக்காகன்னு சொல்லி அரிசி அரைச்சி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க நல்லா குறன்னு அரைச்சி கொடுப்பாங்க. அரைச்சி கொடுத்துட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தான் இதில் மிக்ஸ் பண்ணணும். லிட்டில் பை லிட்டில் தான் போடணும். நீங்கள் ஒரே அடியாக போட்டு சப்பாத்தி மாவு மாதிரிலாம் பிசைய முடியாது. லிட்டில் பை லிட்டில் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா பவுடர்ட் கன்சிஸ்டன்சியில் வரும். பவுடர்ட் கன்சிஸ்டன்சியில் வந்த அப்புறம் எங்கள் வீட்டில் புட்டு பாத்திரம்லாம் இல்லை செப்பரேட்டாக புட்டு செய்கிறதுக்கு. ஸோ நாங்கள் எப்போவுமே இட்லி குண்டானில் தான் செய்வோம். இட்லி குண்டான் எடுத்துகிட்டு அது மேலே இட்லி தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு நனைச்ச துணியை நல்லா ஒரு காட்டன் கிளாத், க்ளீனான காட்டன் கிளாத்து நல்லா வெட் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பிசைஞ்சு வச்சுருக்க நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சரை போட்டுட்டு ஒரு 3 to 5 minutes வரைக்கும் நீங்கள் ஸ்டீம் பண்ணிங்கன்னா நம்ம புட்டு ரெடி ஆயிரும். அப்புறம் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் ஜாகரி பவுடர் போடலாம், சுகர் போடலாம், நெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் கோகனட் பிடிச்சவங்க கோகனட் ஸ்க்ரேப் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். நீங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க, ஸ்நாக்ஸ் டைமுக்கு என்ன பண்ணுறது தெரியலனா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் கேர்ள் சைல்டுக்குலாம் இது கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல போன்ஸ்லாம் ஸ்ட்ராங் ஆகும், டைஜஸ்டிவ் இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப நிறைய இருக்குது. இதில் நீங்கள் ரெட் அரிசி வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ்னு சொல்லி கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய இதில் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது நல்ல டெலிஷியஸாக இருந்துச்சு இந்த அரிசி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ பிலீவ் என் மம்மி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நானும் சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. சின்ஸ் ஐ டோன்ட் லைக் கோகனட், நான் வெறும் ஜாகரி பவுடர் போட்டு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். Bye guys.